ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमात्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர் பாவினுட்பொருள் ஒன்று மறியா உலகறிய மணவாளன் மானம் மனமுறைத்தான் மண்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சில இதுக்கு முன்னால் வகுப்புகளில் வந்து இது உபாயங்களை ஈடுபடுபவர்களுக்கு பக்தி என்னவாக இருக்கும், சரணாகதி செய்பவர்களுக்கு பக்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த உபாயத்தில் ஈடுபடுறவங்க வந்து முறையாக கர்மயோகம் ஞான யோகம் செய்து பக்தி யோகத்தாலே எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களையும் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு அந்த அழகான உருவத்தை கனவிலே அனுபவிப்பதை போல தமக்கு விருப்பமான வஸ்துவை அனைத்து ஆனந்தம் பெறுவதை போல அனுபவிப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த சரணாகதி பண்ணுறவங்க என்னன்னா அந்த பக்தியை வந்து உணவுக்கு பசியை போல கைங்கரியத்துக்காக பிரார்த்தித்து பெறுவார்கள் அப்படின்ட்டு அந்த கைங்கரியமானது அவர்களுக்கு அந்த உடல் முடிவதற்கு முன்பே பிராப்திக்கு முன்பே சித்திக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மாழ்வாருடைய பக்தி இந்த ரெண்டு வகையிலும் சேர்ந்ததல்ல. அவர் உபாயங்களிலும் ஈடுபடவில்லை, சரணாகதியும் செய்யவில்லை. அது அவருக்கு கூடவே எப்படி வந்து திருத்துழாய் மனத்தோடு அங்குரிக்கிறதோ அதே போல் அந்த பக்தியோடு அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி வந்து ரெண்டுத்துக்குமே அவர் தன்னுடைய விருப்பத்தாலேயே ஹானியை விளைவித்து கொண்டார். அதாவது சரணாகதி பண்ணிடுறது, அப்புறம் மடல் ஊர்வேன் என்று உபாயத்திலும் ஈடுபடுவது. அதே போல் சரணாகதி ஒரு முறை தான் செய்யணும்னு அடிக்கடி சரணாகதி பண்ணுவது, இப்படியாக இருக்கக்கூடியது இந்த நம்மாழ்வாருடைய பக்தி அப்படின்னு பார்த்தோம். அதில் நடுவில் நம்ம நிற்க வச்சுருந்தோம். அதாவது இது பேஜ் வந்து 68. அந்த 68 தான் அந்த சூத்திரத்தோடைய கடைசி பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முந்தினது தான் வந்து தியாக ஸ்ரீகார நிஷ்டா ஹானிகளாக்கி அப்படிங்கிறத பார்த்தோம். தியாக நிஷ்டைக்கு எப்படி கேடு விளைவித்தார் அப்படின்னா சரணாகதி பண்ணிட்டு மடல் உருவேன் என்று சொன்னது. அதே மாதிரி ஸ்ரீகார நிஷ்டைக்கு கேடு விளைவித்தது சரணாகதி ஒரு முறை என்று சொல்லியிருக்கும் போது பல முறை அவர் சரணாகதி பண்ணியதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த பகுதி தான் இப்போ நம்ம பார்க்கணும். 11வது பகுதி என்னன்னா சத்தா போக விருத்தி உபகரணம் ஆவது ஒன்று அப்படின்ட்டு சத்தா போக விருத்தி உபகரணம் ஆகுவது ஒன்றுன்னு இதில் 3 விஷயங்கள் இருக்கு. அது வந்து பிரித்து போட்டிருக்கோம். சத்தைனா இருப்பு, சத்துனாலே எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு. இப்போ நம்ம இருக்கிறோன்னா சத்துனா இருப்பு, போகம்னா இன்பம், விருத்தினா கைங்கரியம். சத்தைனா இருப்பு, போகம்னா இன்பம், விருத்தினா கைங்கரியம். இந்த வாக்கியத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். எப்படின்னா சத்திற்கு உபகரணமாவது, போகத்திற்கு உபகரணமாவது,
விருத்திக்கு உபகரணம் ஆகுது. இப்படி மூணா பிரிச்சுக்கணும். இந்த மூணுக்கு உபகரணம் ஆகுது தனித்தனியாக நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். சத்தை இருப்பிற்கு உபகரணம். இருப்பு, இப்ப நமக்கு ஒருவனுக்கு இருப்புங்கிறது எப்போ உண்டாகிறது அப்படின்னாக்கா பிரம்மத்தை அறியும் பொழுது. அதை அப்பதான் அவனுக்கு அந்த சத் இருப்பு என்பதே உண்டாவது அப்பொழுதுதான் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மத்தை அறியாதவனுக்கு அந்த சத் என்பதே கிடையாது, அவன் அசத் அப்படின்னு சொல்லி. இருப்பே இல்லை, அவன் இருக்கான், உடம்போட அவன் இருந்தாலும் கூட அவனுக்கு இருப்பு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பகவானை நினையாமை என்னும் என்றும் உலதாம் தன்மைக்கு கேடு. பகவானை நினையாமை, அதாவது இந்த பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அவன் எப்படி கல்யாண குணங்களோடு கூடியவன், விக்கிரகத்தோடு கூடியவன், நம்ம இயல்பான ரட்சகன், இயல்பான காவலன் அப்படின்னு அந்த நினையாமை என்றும் உலதாம் தன்மைக்கு கேடு. இந்த உலதாம் தன்மை தான் இங்க சத்தா உலதாம் தன்மை. இந்த ஆத்மா சத்தை பெறுகிறது, ஆத்மா நிலைத்து இருக்கிறதுன்னா அதுதான் அது உலதாம் தன்மை. இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஜீவாத்மாக்கு இருப்பு இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும்னா அதுக்கு பகவானை நினையாமைங்கிற அந்த குற்றம் இருக்கக்கூடாது. பகவானை நினையாமை என்னும் உலதாம் தன்மைக்கு கேடு என்று இரண்டும் இல்லை என்றிருக்கும் இவருக்கு நம்மாழ்வாருக்கு இது ரெண்டுமே கிடையாது. பகவானை நினையாம இருக்கிறாரா? இல்லை. அப்ப அவருக்கு அந்த உலதாம் தன்மைக்கு அவருக்கு கேடு வரவே வராது இல்லையா? அவர் பகவானை மறந்தாதானே நினைப்பதற்கு. ஆகையால அவருக்கு அந்த பகவானை நினையாமைங்கிறது கிடையாது. ஆகையால அவருடைய உலதாம் தன்மைக்கும் அவருடைய சத்துக்கும் அங்கே ஹானி கிடையாது. அப்படி எப்பொழுதும் அவன் விஷயமான நினைவுக்கு காரணமே இருக்கையாலே அவர் இருப்பிற்கு உபகரணம், அது சத்தைக்கு உபகரணம். இருப்பு எக்ஸிஸ்டன்ஸுக்கு இவருக்கு என்ன மீன்ஸ் அப்படின்னா அவருடைய இயல்பான தன்மை, அதாவது எம்பெருமானை நினையாமைங்கிறது அவருக்கு கிடையாது. அதே போல அந்த உலதாம் தன்மைக்கு கேடும் கிடையாது. ஒண்ணு அது சார்ந்து இருக்கு. ஆகையால் அதுவே அவனுக்கு சத்தைக்கு உபகரணம். ஆழ்வாருக்கு இதுதான், அதாவது எம்பெருமானுடைய நினைப்பு எப்பொழுதும் அவருடைய நினைப்பிலே இருப்பதால அவரை சத்தை பெற்றவராக ஆகிவிடுகிறார். அப்புறம் போகம் இன்பத்திற்கு என்ன உபகரணம்? இப்போ சத்துக்கு இருக்கலாம், இந்த இறைவனை நினையாம இல்லை, இறைவனை நினைச்சிட்டே இருக்காங்க, ஆகையில சத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு இன்பம் வேறையாக இருக்கலாம், எம்பெருமானை தவிர வேற விஷயங்களாக இருக்கலாம். ஆனா இவருக்கு என்னன்னா எல்லாம் கண்ணன் என்று இருக்கும் இவருக்கு. அவனை அனுபவிப்பதில் உள்ள இச்சையை மேலும் மேலும் விளைவிக்கையால் போகத்திற்கு உபகரணம் இதே தான். அதாவது இவர் கூடவே பிறந்த அந்த பக்திங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவர் சத்தை பெறுவதற்கும் காரணம், அவர் போகம் அனுபவிப்பதற்கும். அந்த கண்ணனே எல்லாம் என்று மேலும் 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 நினைத்து கொண்டே இருப்பதாலே அவருடைய போகத்திற்கும் அவர் அனுபவத்திற்கும் அதுவே காரணமாக ஆகிறது. அப்புறம் விருத்தி கைங்கரியத்துக்கும் அதே தான் காரணம், அவருடைய இருப்புக்கும் அதே தான் காரணம், அவருடைய இன்பத்திற்கும் அதே தான் காரணம், அவர் கைங்கரியம் செய்வதற்கும் அதே தான் காரணம். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று இருக்கும் இவருக்கு எல்லா விதமான அடிமைகளின் சுவையை அனுபவிப்பதற்கு உறுப்பு. ஆகையாலே கைங்கரியத்திற்கும் உபகரணம். இவரோடு இந்த கூடவே பிறந்த அந்த பக்தியானது இது உபாயத்திலும் சேரவில்லை, சரணாகதியிலும் சேராத இவருடைய பிறந்த பொழுதே இவர் கூடவே இருந்த பக்தியானது இவர் சத்தை பெறுவதற்கும் இவர் போகம் அனுபவத்திற்கும் கைங்கரியத்துக்கும் எல்லாற்றுக்குமே இது உபகரணமாக ஆகிவிட்டது, இதுவே காரணமாக ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை இன்னொரு மாதிரியும் விளக்கம் கொடுக்குறாங்க. சத்தாபோக விருத்தி உபகரணம் என்பதற்கு வேறு வகையிலும் பொருள் சொல்லப்படுகிறது. ஆழ்வாரை விட்டுருங்க, மற்றவங்களுக்கு எப்படி இது பொருளாகும் அப்படின்னு பார்க்குறாங்க. இருப்பிற்கு உபகரணம் ஃபர்ஸ்ட் அதே தான். அந்த சத்திற்கு உபகரணம் என்னன்னா தொண்டு செய்யாத உயிர்க்கு அடிமையாம் தன்மை இல்லை. தொண்டு செய்யணும், எம்பெருமானுக்கும் அவனோட அடியார்களுக்கும் தொண்டு செய்யும் பொழுதுதான் அந்த அடிமையாக இருக்கும் தன்மை, சேஷத்துவம் சொல்ற இல்லையா, அந்த ஜீவாத்மாக்கு அந்த அந்த அதோடைய ஸ்வரூபத்தை நிரூபிக்க கூடிய குணமாக இருப்பது சேஷத்துவம். அதற்கும் மேல பாரதந்திரம்னு நம்ம ரொம்ப இடத்துல பார்த்திருக்கோம். அப்போ அடிமை செய்யாத போது இந்த குணமே அங்க பிரகாசிக்காது, அதுதான் சொல்ல வராங்க. தொண்டு செய்யாத உயிர்க்கு அடிமையாம் தன்மை சித்திக்காது. பகவானுடைய கைங்கரியன்னு என்னன்னு தெரியாது, ஆச்சாரிய கைங்கரியன்னு என்னன்னு தெரியாது, பாகவத கைங்கரியன்னு என்னவே இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னே தெரியல. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அடிமையாம் தன்மை எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்கிறேன். என்கிறபடி
அடிமையான தன்மையினாலேயே அறியத்தக்க இவனுக்கு உள்ளவனாம் தன்மை அடிமை செய்வதாலே ஏற்பட்டு இருப்பிற்கு காரணமாகிறது. என்ன பண்றாங்க? அடிமையான தன்மையினாலே அறியத்தக்க இவனுக்குன்னா யாரு? இந்த ஜீவாத்மாக்கு. அடிமையாம் தன்மையாலே அறியத்தக்க இவனுக்கு. இந்த ஜீவாத்மா அப்படின்னா அங்க ஸ்டாம்ப் இருக்கணும், இவன் அடிமை அப்படிங்க. அடிமையினால் தான் அறியப்படுபவன் இந்த ஜீவாத்மா. இவனுக்கு உள்ளவனாம் தன்மை அடிமை செய்வதாலே ஏற்பட்டு இருப்புக்கு காரணமாகுது. அது அடிமை செய்யறான் இல்லையா, ஆகையால் அவனுக்கு சத்துக்கு அதுவே காரணமாகிவிடும். தான் அடிமை என்பதை உணர்ந்து அடிமை செய்பவனுக்கு அந்த உள்ளதாம் தன்மை சத்து இருப்பு என்பதற்கு காரணமாகி விடுகிறது அப்படின்னு அப்படி மற்றவங்களுக்கு, ஆழ்வாரை தவிர மற்றவங்களுக்கு. அடுத்தது இன்பத்திற்கு உபகரணம். இவனுக்கு இன்பம் இதுல கிடைக்குது. ஆழ்வாருக்கு எல்லாம் கண்ணனே என்று இருப்பதால இங்க தனக்கேயாக என்னை கொள்ளும் இது, உன்னுடைய சர்வீஸ்லே உன்னுடைய அடிமையிலே என்னை வச்சுக்கொள்ளுப்பா. நீ வச்சுட்டு நான் இங்கன்னா கூட்டத்துல நான் ஒரு பக்கமா நின்றுந்தா அதப்பா டே இங்க வாடா போய் அதை எடுத்துட்டு வாடா அப்படின்ட்டு நீ என்னை கூவி பணி கொள்ள வேண்டும். என்னை கூப்பிட்டு என்கிட்ட நீ வேலை வாங்கும். தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே, என்னுடைய விருப்பத்தை நீ பார்க்கவே பார்க்காத, உன்னுடைய இஷ்டம் எப்படியோ அப்படி என்னை உபயோகம் கொள்வாயாக என்று உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும். அப்படி அவன் இஷ்டப்பட்டு அப்படி கூடும் போது இவங்களுக்கு வியப்பு ஏற்படுமா. அடடா நம்ம கிட்ட இப்படி ஒரு கைங்கரியத்தை வாங்கிட்டானேன்ட்டு அந்த இன்பம் மேலும் 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 பெருகி வரும். அதை அனுபவிச்சிருந்தா அது தெரியும். அனுபவிச்சா மீண்டும் 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 அதற்காக ஆசைப்படும். ஆகையால இவனுக்கு இன்பத்திற்கு உபகரணம் அதே தான் ஆகிறது. அதாவது இந்த அடிமை செய்வது, உனக்கேயாக எம்மை கொள்ளும் இதேன்ட்டு அவன் கூப்பிட்டு கைங்கரியத்தை கொடுக்கும் போது அது அவனுக்கு இன்பத்திற்கு இடமாக ஆகிறது. அடுத்தது கைங்கரியத்திற்கு உபகரணம். நான் தேவரரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த போகிறேன் ஸ்தோத்திர ரத்னம் என்கிறபடி இதுவே பரம பிரயோஜனமாய் அவனுக்கு இன்பம் பயக்கும் கைங்கரியத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. கைங்கரியத்துக்கும் இதே தான். ஸ்தோத்திர ரத்னம் ஆளவந்தார் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் தேவரீர் முகம் முகும்படி நான் கைங்கரியத்தை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு அதுவே தான் அவனுக்கு கைங்கரியத்துக்கும் உபகரணமா ஆகிறது. ஆகையால் இந்த சத்து போகம் கைங்கரியம் இந்த மூன்றுமே ஆழ்வாருக்கு எது உபகரணம், மற்றவர்களுக்கு எந்த உபகரணம்ட்டு இது ரெண்டு விதமாக இங்கே காமிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இவ்வாறாக இவருடைய பக்தியானது சாதனத்தை செய்து பெற்றதும் அன்று. இவர் கர்மஞான பக்தி யோகெல்லாம் ஒன்றுமே செய்யல, விரும்பி பெற்றதும் அன்று. சரணாகதி பண்ணியும் வாங்கிக்கல, ஒக்க பிறந்து தழுவி நிற்பதாய். இது கூடவே பிறந்துருச்சு. இந்த பக்தியானது அவருக்கு கூடவே பிறந்து விட்டது. தம்முடைய இருப்புக்கும் தம்முடைய இன்பத்திற்கும் தாம் செய்யும் கைங்கரியத்திற்கும் உதவியாக இருப்பது ஒன்று என்று ஆயிற்று. ஆகையால் இவர் சாதனங்களிலும் ஈடுபடவில்லை, விரும்பி கேட்கவும் இல்லை, கூடவே பிறந்தது. கூடவே ஒரு குழந்தையா இருக்கும் போதே கூடவே பிறந்ததினால அது அவருடைய சத்துக்கும் அவருடைய இருப்பிற்கும் அவருடைய இன்பத்திற்கும் அவருடைய கைங்கரியத்திற்கும் அதுவே காரணமாயிற்று அப்படின்னு இந்த சூத்திரத்துல சொல்லிடுறாங்க. இப்போ இது மேலும் ஆராய போறாங்க. இது எப்படி நடக்கும்? இந்த மாதிரி நடக்குமா? எப்பவோ இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், ஒன்றா உபாயத்திலாச்சும் ஈடுபடு பண்ணியிருக்கணும், போன ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லாட்டி இப்படி எப்படி ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா? இப்போ நம்மளே இவர் உபாயத்திலையும் ஈடுபடலான்னு சொல்றீங்க, சரணாகதி பண்ணி அதுக்கும் ஹானி விளைவிச்சுட்டான்னு சொல்றீங்க, பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு சொல்றீங்க, அது ஏன் இவருக்கு மட்டும் மற்றவங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல எழும் இல்லையா? அதுக்கு அடுத்த சூத்திரத்துல தெளிவுபடுத்துறாங்க. ஆழ்வாருடைய இந்த பரம பக்தி கர்மஞான பக்தி யோகங்களை இந்த பிறவிலே மேற்கொண்டு செய்ததால் ஏற்பட்டது அல்ல. இந்த பிறப்புல அவர் செய்யவே இல்லைங்க. பிறந்த உடனே தவழ ஆரம்பிச்ச உடனே போய் புளிய மரத்தடியில உட்காந்துட்டாரு, அவ்வளவுதான். அவர் எப்ப கர்ம யோகம் செய்தாரு, எப்ப ஞானம் செய்ய ஒண்ணுமே செய்யவே இல்லை, செய்தது அல்ல. இவர் முற்பிறவியில் செய்த பயிற்சினால் ஏற்பட்டது என்று கூறினால் என்ன? சரி, இந்த முறையில் ஆழ்வாரை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அவர் இந்த மாதிரி இருந்தாரு, எல்லா எம்பெருமானையும் பாடினாரு, பரமாத்மாவோட சம்ஸ்லேஷத்துல இருந்தாரு, எல்லாம் நிறைய சொல்றோம். இந்த பிறவில செய்யல, ஒத்துக்கிறோம். முற்பிறவிலும் செய்திருக்கலாம் இல்ல? இப்ப நம்ம தான் பார்த்தோம் இல்ல, முற்பிறவில யோக பிரஷ்டனாக ஆனால் கூட அடுத்த பிறவில தொடரும்னு பார்த்திருக்கோமே. அந்த மாதிரி இவர் முற்பிறவியில் செய்ததோ அப்படின்னு கேட்கிறாங்க. என்னும் வினா எழ ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த பிறவில போனா போகட்டும், இதுக்கு முந்தின பிறவில இவர் செய்திருக்கலாம் அல்லவா அப்படின்னா, இவருடைய பரம பக்தி இந்த இரண்டு படியாலும் வந்தது அல்ல. இந்த பிறவிலும் செய்யல, முந்தின பிறவிகளிலும் அவர் செய்யவில்லை.
என்பது அவருடைய திருவாக்கை கொண்டே இந்த சூத்திரத்தில் காட்டப்படுகிறது. அவருடைய அந்த அவருடைய பாசுர வரிகளில் இருந்தே அவர் முற்பிறவிலையும் ஒன்றும் செய்யலை, இந்த பிறவிலும் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறது அந்த உள்ள இருந்தே அவருடைய பாசுர வரிகளில் இருந்தே எடுத்து நமக்கு காட்டுறாரு நாயனார். என்ன அந்த சூத்திரம் என்னன்னா, இடகிலேன் நோன்பறிவிலேன் கிற்பன் கீழ்நாள்கள் என்கையாலே சாதனாந்திர பூர்வ அபியாசஜம் அல்ல. அதுவும் இல்லை, அது பிறவில் வந்ததும் இல்லைன்ட்டு அவருடைய வார்த்தைகளை கொண்டே சொல்ல போறாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இடகிலேன் என்கையாலே நோன்பறிவிலேன் என்கையாலே சாதன திரயஜயம் அல்ல, கிற்பன் கீழ்நாள் என்கையாலே பூர்வ அபியாசஜம் அல்ல. சாதன திரயம் அப்படின்னா 3 கர்ம ஞான பக்தி என்ற 3 சாதனங்கள். பூர்வம் முந்தி ஜென்மத்தில் செய்தாரா அப்படின்னா அபியாசஜம்னா பழகியது, ஜம்னா அபியாசத்தினால உண்டானது. அதாவது போன ஜென்மங்கள் அவர் செய்த கர்ம ஞான பக்தி யோகத்தால் அந்த அபியாசத்தால் அவருக்கு ஏற்பட்டதா அப்படின்னா இப்பிறவியில் தான் செய்யாதவற்றை ஆழ்வார் அருளி செய்கிறார். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றார். எப்படின்னா கர்மயோகத்தில் நான் ஈடுபடவில்லை அப்படின்ட்டு அவரே சொல்றார். என்னெல்லாம் சொல்றான்னா, இடகிலேன் ஒன்று அட்டகில்லேன் அப்படின்னு என்னன்னா, என்று பசித்தவர்களுக்கு சோறிடுதல், தாகத்தோடு வந்தவருக்கு தண்ணீர் தருதல் ஆகியவை கர்மயோகத்தில் அடங்கியவை. கர்மயோகம் செய்யறதுல இதெல்லாம் அடங்கியிருக்கு. என்னன்னா பசித்தவர்களுக்கு சோறிடுவது, தாகத்தோடு வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, அதுதான் ரொம்ப அடிப்படை பேசிக். அது கூட நான் செய்யல. இவர் தான் புளிய மரத்தடியிலே உட்கார்ந்துருக்காரு, இவர் எப்படி இதெல்லாம் செய்திருப்பார். ஆகியவை கர்மயோகத்தில் அடங்கியவை. ஏனெனில் தானம் கர்மயோகத்தில் அடங்கியது. இதெல்லாம் தானம். பசித்தவர்களுக்கு சோறிடுவது, தண்ணீர் தாகத்தோடு வந்தவருக்கு நீர் கொடுப்பது எல்லாம் தானத்தில் அடங்கியது. தானம் கர்மயோகத்தில் அடங்கியது. நான் இதெல்லாமே செய்யலையே, நான் எங்க கர்மயோகம் செய்திருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. வேள்வி தானம் தவம் முதலியவை முன் செய்த பாவங்களை போக்குவது. இது பார்த்தீங்களா, இந்த தானம் தவம் செஞ்சுதான் நம்ம முன்னாலே பார்த்த நல் தவங்கள் செய்து தான் அந்த பாவங்களே நம்ம போக்கிக்கணும். அந்த பாவங்கள் போக்கின பிறகுதான் நீங்க கர்மயோகத்தில் ஈடுபட முடியும். அந்த 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 அடிப்படையே நான் செய்யலையே அப்படிங்கிறாரு. இதை தான் செய்யவில்லை என்று ஆழ்வார் இடகிலே என்று, இடகிலேன்னா நான் யாருக்கும் தண்ணியும் கொடுத்ததில்லை, சோறும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஞான யோகத்தில் ஈடுபடாதது. கர்மயோகமே பண்ணல, இவங்க ஞான யோகம் பண்ண போறான்னு பார்த்தா ஐம்புலன் வெல்ல இல்லை. ஏன்னா ஞான யோகத்துல முக்கியமா சொல்றாங்க இல்லையா, இந்த புலன்கள் என்னும் இந்த காடுக்குள்ளே அலைந்து திரியும் யானை போன்ற அந்த மனதை கொண்டு ஆத்மாவாகிய நீரிலே இறக்கி அது பக்கம் திருப்ப வேண்டும்னு பார்த்தோம் இல்லை. அது முதல்ல அவங்க ஐம்புலனை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது நான் பண்ணவில்லை அப்படிங்கிறார். ஐம்புலன் வெல்லகில்லை, என்னால முடியல, நான் அது பண்ணவில்லை. இந்திரியங்களை விஷயங்களில் போகாதபடி அடக்கினால் அது ஞான யோகத்தில் கொண்டு போய் சேரும். ஆத்மாவை பக்கம் திருப்பணும். ஆத்மாவை பார்த்து 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 அதுக்கப்புறம் பகவான் பக்கத்துல திருப்பணும். அதை செய்யவில்லை என்கிறார் ஆழ்வார். ஐம்புலன்களை நான் வெல்லவில்லை, ஆகையால் எனக்கு ஞான யோகமும் இல்லை, கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, பக்தி யோகமும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா கடவனாகி காலந்தோறும் பூப்பறித்து ஏத்தகில்லேன். ஒரு பூவை நான் பறிச்சு வச்சோன்னா அதுவும் கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லை, அந்த 8 விதமான பூக்களை சமர்ப்பிப்பதுன்னு பார்த்தோம் இல்லை. அது அஷ்டாட்சரமாகவும் இருக்கலாம், 8 விதமான நல்ல குணங்களாகவும் இருக்கலாம், வாசனை உள்ள மலர், அதுல முடி புழு தூசு இல்லாம பார்த்து பார்த்து சமர்ப்பிக்கணும்னு பார்த்தோம் இல்லை. அதெல்லாம் நானும் பண்ணவே இல்லை. ஆகையால அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்திலும் அடிப்படையானதே தான் செய்யவில்லைன்னு சொல்றார். கர்மயோகம் எடுத்துட்டீங்கன்னா நான் தானமே செய்யலைங்கிறாரு. ஞான யோகம் எடுத்துட்டீங்கன்னாக்க நான் புலன்களை வெல்லவே இல்லைங்கிறாரு. பக்தி யோகம் எடுத்துட்டேன்னா அது ரொம்ப எளிமையாக முதல் படியான மலர்களை கூட நான் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்றார். ஓர் உரைபவனுக்கு உட்பட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி மலர் முதலிய பொருட்களை சேர்த்து துதிக்க பக்தி யோகத்தில் சேரும்படி துதிக்கவும் இல்லை என்கிறார் ஆழ்வார். பூப்பறித்து ஏத்தையில்லேன் என்று சொன்னதுனால செய்கிறார். ஆகையால அடிப்படையான அந்த அடியை நான் எடுத்து வைக்கல. நான் ஞான யோகம் செய்யல, கர்மயோகம் செய்யல, பக்தி யோகம் செய்யவில்லை அப்படின்ட்டு இதை அவருடைய பாசுர வரிகளிலிருந்து எடுத்து காட்டுறாங்க. அடுத்தது நோன்பு அறிவிலேன் என்கையாலும், நோன்பு அறிகிலேன் அதையும் சொல்றாரு. இப்பிறவியில் கர்மஞான பக்தி என்னும் 3 வகையான சாதனங்களை செய்தால் உண்டானதால் அல்ல. இந்த பிறவியில் நான் இதெல்லாம் செய்யல அப்படின்ட்டு மேலும் சொல்றேன். என்னன்னா நோற்ற நோன்பு இலேன்,
நுண்ணறிவு இல்லேன் என்று பலத்தோடு கூடியிருக்கும்படி செய்யப்பட்ட கர்மயோகம் இல்லை என்கிறார். நோற்ற நோன்புங்கிறது கர்மயோகம், நுண்ணறிவு அப்படிங்கிறது ஞான யோகம். எப்போ கர்மத்தையும் ஞானத்தையும் சொல்றாங்க, பக்தி யோகம் தன்னால் வரும். ஆகையால நான் அதை நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே ஆகிலும் உன்னை விட்டொன்று மாற்ற இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வானமாமலை பாசுரம் சொல்ற. ஆகிலும் உன்னை இதெல்லாம் நான் பண்ணல, ஆனாலும் உன்னை பிரிஞ்சும் என்னால் இருக்க முடியல, நான் என்னதான் பண்றதுன்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி இதனால் கர்மயோகம் இல்லாததாலே நுண்ணியபடியான ஜீவாத்மா பரமாத்மா விஷயமான ஞான யோகத்தை உடையேன் என்றும் இல்லவும் சொல்ல. நுண்ணியது ஞான யோகம், ரொம்ப நுண்ணியது. கர்மயோகம் உடலாக செய்யக்கூடியது, ஞான யோகம் ரொம்ப நுண்ணியதான ஆத்மாவால மேற்கொள்ளப்படுவது அல்ல. இதனால் கர்மத்தாலும் ஞானத்தாலும் சாதித்துக் கொள்ளும் பக்தியும் இல்லை. இது மூணு ஒன்றை வச்சு ஒண்ணுதானே வருது. கர்மயோகம் இருக்கணும், ஞான யோகம், அதுக்கப்புறம் பக்தி. இது ரெண்டுமே இல்லாதனால எனக்கு எங்க பக்தி யோகம் இருக்கு அப்படிங்கிற. சாதன திரயஜயம் அல்ல, திரயஜம் அல்ல, சாதன திரயஜம் இல்லை. இந்த மூணு சாதனைகளும் நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்றேன். எனவே இப்பிறவியில் கர்ம ஞான பக்தி ஆகிய 3 வகையான சாதனங்கள் செய்து அதனால் பரமபக்தி உண்டானது அல்ல அப்படின்ட்டு ஆழ்வாரே சொல்றார். இது வேற யாரும் அவர் மேல ஏறிட்டு சொல்றதில்ல, அவரே சொல்றார். நான் கர்மயோக ஞான யோகம் பக்தி செய்யவில்லை, ஆகையால இந்த பிறவில் நான் செய்யவே இல்லைன்ட்டு அவருடைய பாசுர வரிகளை எடுத்தே அழகா காமிச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு சமயம் முற்பிறவி இப்ப கேட்பாங்க இல்லையா, சரி இந்த பிறவில் ஆழ்வார் சொல்றாரு, சரி ஒத்துக்கிறோம். முற்பிறவில் ஏற்பட்டிருக்கிறான் இல்ல, ஏதோ ஒரு பிறவில் கர்ம ஞான பக்தி செய்திருக்கலாம், அதனால சொன்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கிட்பன் கீழ்நாள்கள் என்கையாலே முற்பிறவியில் ஏற்பட்டதும் அல்லன்னு சொல்றாரு. கீழ்நாளே அப்படிங்கிறதுல முந்தைய பிறவைகளை அவர் சொல்றார். கிட்பன் என்கையாலே, கிட்பன் கில்லேன் என்றிலன் முனை நாளில், முந்தெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்கிறார். செய்யத்தகும் என்று நன்மை பயக்கவற்றை வல்லேன் என்று செய்திலேன். இதுக்கு முந்தி பிறவில இருந்ததை சொல்றாரு அவர். என்னன்னா, கிட்பன் செய்யத்தக்கது அப்படின்னு சொன்னதை நான் செய்யவில்லை, செய்யத்தகாதது என்பதை மாட்டேன் என்று தவிர்க்கவும் இல்லை, செய்ய வேண்டியதை செய்யவும் இல்லை, வேண்டாததை விடவும் இல்லை, ரெண்டுமே நான் செய்யல அப்படின்னு சொல்றாரு. இப்படி விதித்தவற்றை செய்யாது விலக்கப்பட்டவற்றை செய்து வாழ்ந்தேன் என்கிறார். வேண்டாங்கிறத செஞ்சேன், செய்யுங்கிறத செய்யல, இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அதைத்தான் கிட்பன் அப்படின்னு சொல்றாரு. கீழ்நாள் என்கையாலே தெரிந்துணர் ஒன்றின்மையால் தீவினையேன் ஆழியங்காய் அம்மானை ஏத்தாது அயர்த்து வாழா விருந்து ஒழிந்தேன். ஆழியங்கை அம்மானை, அந்த அழகான அந்த சக்கரத்தை கையில வச்சிருக்கிற அந்த அம்மானை, அந்த எம்பெருமானை வாழ்த்தவே இல்லை. நான் அவனை வணங்காம வாழா இருந்து ஒழிந்தேன், நான் வேஸ்டா தான் இருந்தேன், இதுக்கு முற்பிறவி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதாவது பகவானை பற்றிய விஷயங்களை ஆராயும் ஞானம் ஒன்றும் இல்லாமல் அவருக்கு தெரியவே இல்லை. முற்பிறவியில தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க ஆழ்வாரே, அதனால்தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொன்னா, ஐயோ இல்லவே இல்லை, எனக்கு இந்த விஷயமே தெரியாது, இந்த ஆழியம் கை என்ன யாருன்னு தெரியாது, அவனுக்கு பக்தி செய்யணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பகவானை பற்றிய விஷயங்களை ஆராயும் ஞானம் ஒன்றும் இல்லாமையாலே பகவானுடைய அனுபவத்திற்கு தகுதியான காலத்தை பாழே போக்கிய பாவி நான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி சொல்லார் நம்மாழ்வார், பாழே போக்கிட்டேன், என்னுடைய பிறவுகளே வேஸ்டா போச்சு பாவின்னு சொல்றார். சீதா பிராட்டி விரும்பினாள் என்பதற்காக மாயமானை பின்தொடர்ந்து சென்ற அருளாழி திருக்கையிலே உடைய சர்வேஸ்வரனே மங்களாசாசனம் செய்யாமல் அறிவு கெட்டு வாழாவிருந்து காலத்தை கழித்தேன் என்கிறார். அந்த மாயவான் சீதா பிராட்டி இஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு பின்னால ஓடினாரு. யார் ஓடினாரு? ஸ்ரீராமன். அவர் யாருன்னா சாட்சாத் அந்த சங்கு சக்கரங்களை கையில் வைத்திருக்கும் அந்த பரமாத்மாவே தான். அவனை புகழாமல், அவன் அனுபவத்தை பெறாமல், அவனை போற்றாமல், அவனை வணங்காமல் பாழாக என்னுடைய முற்பிறவிகளை நான் கழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆகையால இப்படியெல்லாம் அவரே அருளி செய்வதால இது பூர்வ அபியாசஜம் அல்ல. பூர்வ அபியாசஜம் அல்லன்னா முன்பிறவிகளில் இவருக்கு ஏற்பட்டது அல்ல. ஏன்னா இந்த பிறவிகளெல்லாம் நம்ம சொல்றோம்ல, முற்பிறவ வாசனை, ருசி வாசனை சொல்றோம்ல, அதை பொறுத்து தானே நம்மளுடைய குண விசேஷங்களை இந்த பிறவியில் அமைது இல்லையா. மனிதர்கள் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு வருது நல்லதோ கெட்டதோ, அந்த பூர்வ ஜென்ம ருசி வாசனைனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். ஒண்ணுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒண்ணுல இன்ட்ரெஸ்ட் இருக்காம போகும், ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காது, சில டேலண்ட்ஸ் இருக்கும், சில எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வராது. இதெல்லாம் அந்த பூர்வ ஜென்ம வாசம். அதைத்தான் இங்க பூர்வ அபியாசஜம் அல்ல. எனக்கு இந்த மாதிரி
இந்த முந்தி பிறவியில நான் பக்தி பண்ணவே இல்லை, ஆகையால இது போன ஜென்மத்திலிருந்து வந்ததும் இல்லை அப்படின்னு சொல்றார். இவ்வாறு அருளி செய்கையால் இந்த பரம பக்தி முற்பிறவியில் செய்த பயிற்சினால் உண்டானதும் அல்ல என்கிறார் ஆழ்வார். அதனால நான் இந்த பிறவியிலும் செய்யல, இதுக்கு முந்தைய பிறவியிலும் நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவரு கை விரிச்சு காட்டுறார். இதெல்லாம் இல்லப்பா, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றார். அப்போ முன் சூத்திரத்தில் கூறியவற்றை ஒரு திருவார்த்தை விசேஷத்தாலே இந்த சூத்திரத்தில் தெளிவாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அந்த சூத்திரம் என்னன்னா, இப்பிறப்பே சில நாளில் என்ற போதே இரண்டும் கழியும். இந்த பிறவியிலேயே சில நாள்களிலேயே, கொஞ்ச காலம்தான், இப்பிறவியில கூட ரொம்ப 100 வருஷம் எல்லாம் இல்லை. அவர் இருந்ததே ரொம்ப 32 வயசு 35 வயசுல அவருக்கு பரமபத பிராப்தி ஆயிடுது நம்மாழ்வாருக்கு. அந்த கொஞ்ச காலத்திலேயே இப்பிறப்பிலே சில நாள் என்ற போது இரண்டும் கழியும். இந்த இரண்டும்னா என்னன்னா, இந்த ஜென்மத்துல பண்ணாருன்னு சொல்றதும் போன ஜென்மத்துல பண்ணாரு சொல்றது எல்லாமே கழியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத்திரத்தை விளக்குறாங்க. என்னன்னு பார்த்தா, இப்பிறப்பே சில நாளில் என்ற போதே, இப்பிறப்பே சில நாள் நான் சொன்ன போது எது கழியுதுன்னு பார்த்தா, பல பிறவிகளில் பெற வேண்டிய நன்மையை சர்வேஸ்வரனுடைய அருளாலே இப்பிறப்பிலேயே மிக சில நாட்களிலே பெற்றதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். குறிக்கோள் ஞானங்களால் என்னை ஊழி செய் தவமும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினன் யான். எத்தனையோ பிறவிகளை செய்ய வேண்டிய அந்த நன்மையை, இல்லை இப்பிறவியிலாத முயற்சி செய்ய வேண்டிய அந்த நன்மையை சில நாளிலே நான் எய்துவிட்டேன் அப்படிங்கிறார். அதாவது பல கல்ப காலங்களில் இயமம் நியமம் முதலிய யோகங்களை பயிற்சி செய்து அதனால் தியானம் உபாசனங்களில் ஈடுபட்டு ஞானத்தை பெற்று கேள்வியால் மனனம் செய்து இடையறாத நினைவுகளால் கிடைக்கும் பக்தி யோகத்தின் பயனை ஒரு சிரமமும் இன்றி தான் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. நான் பல பிறவிகள் ஒன்றும் செய்யவும் இல்லை, இந்த பிறவிலும் ஒன்றும் செய்யலை, சில நாள்களிலே ரொம்ப எளிமையாக எவ்வளோ கர்மஞான பக்தி யோகங்கள் செய்து பெற வேண்டிய அந்த நன்மையை சில காலங்களிலே என்னுடைய முயற்சி இல்லாமலே நான் எளிதாக பெற்றேன் அப்படின்னு சொல்றேன். இரண்டும் கழி. முற்பிறவில் செய்த பயிற்சி இப்பிறவில் சாதனைகளை செய்த பயிற்சி ஆகிய இரண்டுமே இல்லை என்கிறார். இந்த சில நாளிலே நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னதுனால முற்பிறவிலும் நான் ஒன்றும் செய்யல, இந்த பிறவிலும் நான் ஒன்றும் செய்யல, அந்த இரண்டையும் அவர் கழித்து விடுகிறார். இப்பிறப்பே என்றும் சில நாளிலே என்று இரண்டையும் அருளி செய்தது முற்பிறவி பயிற்சியும் இப்பிறப்பில் முயற்சியும் ஆகிய இரண்டுமே தனக்கு இல்லாததை காட்டுகிறார். இது இரண்டுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, இப்பிறப்பில் இந்த பிறப்பில் தான் சில நாளில், இந்த பிறப்பிலே நீங்கள் கர்மஞான பக்தி யோகம் ஒரு சமயம் செஞ்சுக்கிறான்னு சொல்ல அதுக்கும் வாய்ப்பே இல்லை, ஏன்னா சில நாளிலே எளிதாக நான் பெற்றுவிட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இப்போ ஒரு கேள்வி வரும், அது ஏன் இந்த ஆழ்வாருக்கு மட்டும் இப்படி, எத்தனையோ கோடானு கோடி ஜீவராசிகள் இருக்கும்போதும் இந்த குறிப்பிட்ட இந்த ஜீவனுக்கு ஏன் இத்தனை நன்மைகள் விளைந்தது அப்படிங்கிறத அடுத்து சொல்ல போறாங்க. முன்னொரு கால் முன் சூத்திரத்தில் இடையிலே நோன்பறிவிலேன் கிற்பன் சில நாளன் என்னும் பாசல் சொற்களாலே முற்பிறவியில் தமக்கு சாதனங்களால் பக்தி ஏற்படவில்லை என்று அருளை செய்யப்பட்டது என்றாலும் இந்த 3 சாதனங்கள் இந்த பிறவியிலே செய்ததால் இந்த பரம பக்தி இவருக்கு ஏற்பட்டதோ என்ற கேள்வி எழ அதுவும் இல்லை என்பதை இப்பிறப்பே சில நாளில் எய்தினன் என்பதால் இருவிதமான ஐயத்தையும் ஒரு சேர தள்ளுகிறார் ஆழ்வார். போங்கய்யா, நான் போன பிறவிலும் ஒன்றும் பண்ணல, இந்த பிறவிலும் ஒன்றும் பண்ணல, எதுவுமே எனக்கு கிடையாது, ஒரு சேர தள்ளி விடுகிறார். இதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. இப்பொருளை காட்டிலும் முன் கூறிய பொருளே சிறப்பானது, பட்டோலையான பெரியபடியில் காணும்படி. இது 2 விதமான அர்த்தம் சொல்லிட்டு அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியும் இருக்கலாம் அர்த்தம், இப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு முன் சொன்ன அர்த்தமே ஏற்புடையது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இப்போதே இப்பிறப்பில் சில நாளில் என்ற போதே அப்படிங்கிறது இந்த பிறவிலே எனக்கு கிடைத்தது, போன பிறவியில் ஏற்பட்டது அல்ல அப்படின்னு சொன்னது இரண்டும் கழியும். முன்பிறவி அல்ல இப்பிறவியும் செல்ல ரெண்டையும் கழித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இப்போ அதுதான் இன்னும் கொஞ்சம். ஒரு கால் முன் சூத்திரத்தில் இடையிலே நோன்பறிவிலேன் கிட்பன் சில நாள் என்னும் பாசல் சொற்களாலே முற்பிறவியில் தமக்கு சாதன பக்தி ஏற்படவில்லை என்று அருளி செய்யப்பட்டது என்றாலும் இந்த 3 சாதனங்கள் இந்த பிறவியில் செய்ததால் இந்த பரமபக்தி ஏற்பட்டதோ என்னும் கேள்வேள அதுவும் இல்லை என்பது இப்பிறப்பே சில நாளில் எய்தின என்பதாலும் இருவிதமான ஐயத்தையும் சேர்த்து தள்ளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பொருளை காட்டிலும் முன்கூறிய பொருளே சிறப்பானது, பட்டோலையான பெரிய படியில் காணும்படி அப்படின்னு சொல்றாங்க. இது தனித்தனியா பிரிச்சு காட்டினதே ரெண்டும், அதாவது முற்பிரிவிலும் இல்லை இந்த பிரிவிலும் இல்லைன்னு காட்டினது ஒரு சேர தள்ளுகிறார் அப்படின்னு ரெண்டு விதமாக எடுத்துட்டாக்கா, முதல் சொன்னபடி ரெண்டும் தனித்தனியாக பிரித்து காட்டப்படுறதே சிறப்பானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த சூத்திரம் ரொம்ப பெருசு, அது என்னன்னு மட்டும் விவரம் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கைசிகை ஏகாதசி பற்றி பார்த்துக்கலாம். நன்று, இந்த ஆழ்வாருக்கு இந்த பக்தி உண்டாவதற்கு காரணம்தான் என்ன என்பதற்கு, இது பலனை அனுபவிக்கிறவனான சர்வேசனுடைய வேளாண்மையின் பலன். கிருஷி, அவன் வேளாண்மை பண்ணுகிறான், அவன் பண்ணுகிறான். யாரு? சர்வேஸ்வரன். எதற்குன்னா இந்த ஜீவாத்மாவுடைய ஞானத்தையும் அந்த சேஷத்துவத்தையும் அனுபவிப்பதற்காக அவனே கிருஷி பண்ணுகிறான் என்று இது விடையாக தரப்படுகிறது. இதற்கு ஏற்ப விளைநிலம், பயிர் செய்பவன், பயிர், அதன் பலன் என்று உருவகம் செய்யப்படுகிறது. இங்க ரொம்ப இந்த பிக்சரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்பெருமானை அப்படியே ஒரு உழவனாக வச்சு, உழவன் எப்படி தன்னுடைய நிலத்தை பாடுபட்டு பயிர் செய்கிறானோ அதே மாதிரி இந்த எம்பெருமான் எப்படி இந்த ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி அந்த பரமபக்தி அவனுக்கு விளைவித்து தான் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது 104வது சூத்திரத்தை சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப அழகான சூத்திரம், அருமையா இருக்கும். அதாவது எப்படி அந்த எம்பெருமான் இந்த ஜீவனை பிடிப்பதற்காக அவன் பாடுபடுறான் அப்படிங்கிறத, ஒரு உழவன் எப்படி கஷ்டப்படுறானோ அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் அந்த பயிரை செய்கிறான். அப்படி விளைந்த பயிர் தான் இந்த நம்மாழ்வார் அப்படின்னு பின்னால சொல்ல போறாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வச்சு